வணக்கம் மக்களே. இன்னைக்கு மொறுன்னு தேங்காய் பால் முறுக்கு செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். உளுந்து 100 கிராம் எடுத்திருக்கிறேன். தேங்காய் அரைமுறி தேங்காய் எடுத்திருக்கிறேன். அரைமுறி தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கிறேன். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு இதோட பாதி தேங்காய் இங்க இருக்குது. பாதி தேங்காய் நான் துருவி வச்சிருக்கிறேன். இப்போ வெதுவெதுப்பான 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மையா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ கையால நல்லா புளிஞ்சு பால் எடுத்துக்கலாம். நல்லா புளிஞ்சாதான் கெட்டியான பால் வரும். இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சக்கையில மறுபடியும் 1 கப்பு தண்ணி சேர்த்து, வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து 2வது பால் எடுத்து வச்சுக்கலாம். மொத்தத்துல 2 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இங்க பாருங்க, 2 கப்பு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். கெட்டியான பால் ஊற்றி ஃபஸ்ட்டு மாவு பிசையணும். அதுக்கப்புறம் 2வது எடுத்த பால் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுந்தை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் உளுந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நல்ல வெள்ளையான முறுக்கு கிடைக்கும். ரொம்ப ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ அரிசி மாவு 4 கப்பு அரிசி மாவு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கப்போட அளவு 100 கிராம்ங்க. 4 கப்பு அரிசி மாவு இப்போ ஜலிச்சு எடுத்துக்கலாம். வறுக்காத்த அரிசி மாவை யூஸ் பண்ணுங்க. வறுத்த மாவுனா ரொம்ப முறுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கும், கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ உளுந்து இதே கப்பில் உளுந்து மாவு மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இதையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அந்த அரிசி மாவே உளுந்த மாவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கிற பட்டர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவு, எள்ளு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காயத்தூள் 1/4 டீஸ்பூன் காயத்தூள் சேர்த்துக்கலாம். பட்டர் 1 டீஸ்பூனுக்கு மேலே சேர்க்காதீங்க. நிறைய பட்டர் சேர்த்தாச்சுன்னா முறுக்கு அப்படியே பிரிஞ்சிரும், சீக்கிரமாக உடஞ்சிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இது தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த 2 கப் தேங்காய் பால் சேர்த்தேன். கொஞ்சம் பத்தலை, அதனால 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு அச்சில் போடலாம். நான் தேன்குழல் அச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ போட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே சிலிண்டர் மாதிரி பண்ணி அப்படி போட்டுக்கலாம். ஒரு 3/4 மட்டும் போடுங்க, மேலே வரைக்கும் போட வேண்டாம். இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈரமான டவல் அப்படியே போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா மாவு சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போ எண்ணெய் தடவின தட்டில் அப்படியே நம்ம முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் முறுக்குக்கு ஷேப்பெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நம்ம அப்படியே சுற்றிடலாம். அந்த ஓரங்களை அப்படியே கொஞ்சம் டைட்டாக கட் பண்ணி நடுவில் வச்சுருங்க, இல்லைனா பிரிஞ்சிரும். இப்போ நம்ம குழிக்கரண்டிக்கு மேலே கூட நம்ம போட்டு ஈஸியாக, உங்களுக்கு இப்படி போடுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி குழிக்கரண்டிக்கு பின்னாடி கூட நீங்கள் முறுக்கு புழிஞ்சு இப்படி போட்டுக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இங்கே பெரிய தவா யூஸ் பண்ணுறதா இருந்தால் நிறைய முறுக்கு போட்டுக்கலாம். இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறம் அப்படி எண்ணெய் அப்படி க்ளீன் ஆகும் பாருங்க. க்ளீன் ஆனதுக்கு அப்புறமா முறுக்கு எடுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சாச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். இங்கே பாருங்க, இப்படி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கணும் முறுக்கு. டேஸ்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். மீதம் இருக்கிற எல்லா மாவுலையும் நான் முறுக்கு போட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். எல்லாமே நம்ம இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் மக்களே, முறுக்கெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. அப்படி வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக அப்படி மொறுன்னு நொறுக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.